நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரி, இப்போ நம்ம 3வது பார்ட்டாக சந்திரனை பற்றி பார்க்க போகிறோம். சந்திரன் சாதகத்தில் சந்திரன் கெட்டு போயிட்டுனா மனநிலை சரியில்லாமல் போகும்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த மனசுக்கும் உங்கள் உடம்புக்கும் சந்திரனுக்கும் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்துருவோமா? இப்போ சந்திரன்கிறது உடம்பில் இடது பாகத்தை குறிக்கிறது. அதாவது சித்தர்களுடைய 18 சித்தர்களுடைய இடத்துல உடல் தத்துவத்தில் நம்ம இறைநிலையை அடையிறதுக்கு நம்ம உடம்பை சந்திரனாக தாய்மையாக பயன்படுத்தணுங்கிறதுக்காக அதுக்கு சந்திரகலை என்று பெயர். அதாவது நம்ம ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த தாய்மையை சந்திரன் அப்படிங்கிற அந்த இடது பக்கத்தில் நம்ம பயன்படுத்தணுங்கிறதுக்காக தான் சித்தர்கள் அதை எழுதி வச்சாங்க. இங்கே சோசியக்காரங்க ஜோதிடர்கள்லாம் என்ன சொல்லுறாங்க? உங்களை அது பிரச்சனை பண்ணும், கணவன் மனைவி பிரிவுகளை ஏற்படுத்தும், மனநிலை சரி இருக்காது, தூக்கம் வராது, பௌர்ணமி நேரங்களில் உங்களை ரொம்ப பாதிக்கும் மனநிலையெல்லாம், இது மாதிரி சொல்லுதாங்க இல்லையா? சந்திர தோஷங்கள் வரும். இப்போ இந்த சந்திர தோஷங்களெல்லாம் கழிக்கணும்னா ஒரு 5000 10,000 கொண்டாங்க, அந்த பரிகாரத்தை நாங்கள் செஞ்சு உங்களுக்கு தந்துடுவோம், நீங்கள் சரியாயிடும்லாம் சொல்கிறாங்க இல்லையா? இப்போ நம்ம அறிவியலில் ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சந்திரன் கிரகம் கிடையாது. சந்திரன் ஏன் கிரகம் கிடையாது? பூமியோட ஒரு துணைக்கோள், அவ்வளவு. அதாவது கிரகங்கிறது சமஸ்கிருதத்தில் கிரகம், தமிழில் கோள் தான். ஆனால் அந்த கோள் உங்களுக்கு என்ன செய்யுது? இன்னும் சுத்தமான தமிழில் சொன்னால் அது ஒரு உருண்டை பாறை, அவ்வளோதான் சொல்ல முடியாது. உருண்டை பாறை, ஒரு தூசி நிறைஞ்ச, ஒரு காற்று இல்லாத, தண்ணி இல்லாத, ஒரு உயிர் இல்லாத ஒரு பாறை. அதாவது வெறும் மண்ணில் உள்ள ஒரு பாறை தான் அது. ஏன்னா அந்த இறைவன் சூரியனை படைச்சதுக்கப்புறம் இந்த பூமியிலெல்லாம் உருவாக்கி இந்த பூமிக்கு துணைக்கோள் வேணும். அதாவது இரவு பகல் நடக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை ஏற்படுத்துகிறாங்க. அது இல்லை அப்படின்னா இந்த இரவு பகல் நடக்காது, சந்திரன் இல்லை அப்படின்னா. ஏன்னா நீங்கள் சூரிய வெளிச்சம் மட்டுமே இருந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் தூங்க முடியாது. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க? மொத்தத்தில் அந்த பூமியிலேருந்து அந்த ஒரு பெரிய பாறையை எடுத்து பிரித்து அதிலிருந்து எடுத்து வெளியே கொண்டு வந்தது இந்த சிலிக்கான் மண்ணுகள் சேர்ந்த விஷயங்கள் அந்த சந்திரனில் இருக்குது. இது வெறும் பாறை தான், இதுக்கு ஒரு உயிர் காற்று எதுவுமே கிடையாது. அது ஒரு இயற்கையோட பிரபஞ்ச சக்தியோட அந்த பூமியோட ஒரு கலந்த சேர்ந்த ஒரு இயற்கையான கோள். இதுக்கு எதுவுமே கிடையாது. இது வெறுமனையாக என்ன செய்யுதுன்னா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில இருந்து இந்த நாட்களை நமக்கு தள்ளிட்டு போகக்கூடிய நாள். அதாவது ஒவ்வொரு நாளும் புதுமையாக கொடுக்கறதுக்காக கடவுள் அந்த பிரபஞ்ச சக்தியை உருவாக்குனது தான். அதோட டிசைனிங் சூப்பராக இருக்கும். என்ன அப்படின்னா இதில் தான் உங்களுக்கு 15 நாள், இந்த 15 நாள் கணக்கு பண்ணி ஒரு மாதங்கிற கணக்கு நீங்கள் எடுத்துக்க முடியுது. இதெல்லாம் சித்தர்களும் நம்ம ஆதி முன்னோர்கள் கடவுள்களும் அதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அழகாக செஞ்சுருப்பாங்க. ஏன்னா அது சாதாரண மனுஷன் இதை ஆராய்ச்சி பண்ண முடியாது. ஏன்னா இது கடவுளுக்கு தான், இறைவன் இதை எப்படி படைச்சாருன்னா அவருக்கு மட்டும்தான் தெரியுங்கிறதுனால அவர் உடம்புல இருந்து ஒரு டிஎன்ஏ ப்ராசஸ் பண்ணி அதில் இருந்து வெளியே கொண்டு வந்தவங்க தான் முருகர், ஆதி சிவனார், நம்ம கிருஷ்ணன், விஷ்ணுலாம் சொல்லிகிட்டு இருக்கோம். அவங்களுக்கு அந்த விஷயங்களை ஞானத்தை போதிச்சு அவங்கள அனுப்புனதுனால அவங்க தான் இந்த ஆராய்ச்சிகளெல்லாம் என்ன செஞ்சாங்க? இறைவன் படைத்த விஷயத்தை இறைவனுடைய டிஎன்ஏ தான் அதெல்லாம் கண்டுபிடிச்சிது. இங்கே இந்த மனுஷன்லாம் எங்கே எதுவும் கண்டுபிடிக்கல. நீங்கள் அது முதல்ல புரிஞ்சுக்கிடணும் எல்லோரும். அதனால் இப்போ சந்திரன் கிரகம் இல்லை, இது எப்படி மனிதர்களுக்கு கெட்டதெல்லாம் பண்ணுது சொல்லுங்கள் நீங்கள் எல்லோரும். இது என்ன பண்ணும்? இதுக்கு மெயின் காரணம் என்ன தெரியுமா? உங்ககிட்ட தைரியம் இல்லாத பயம். உங்ககிட்ட எந்த தைரியமே கிடையாது. உடம்பில் இல்லை மனசில் இல்லை ஒரு வேலையிலையோ இல்லை ஒரு குடும்பத்திலையோ ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்னா அந்த பிரச்சனையே நம்ம சரி பண்ணுறதுக்கு மனம் அமைதியாக இருந்து இறை பக்தியோட இவங்க யார் யார் என்னென்ன பிரச்சனை பண்ணுதாங்க, இதை நம்ம எப்படி கையால் நம்ம கற்றுக்கிடணும், அதை நீங்கள் படிக்கணும் எல்லோரும். அதை படிக்காமல் வெறும் சின்ன பேப்பரை ஒரு புக்கை தூக்கிட்டு போகிறீங்களே, இது எப்படி இருக்குது? கவனித்து பாருங்கள் மக்கள் எல்லோரும், அது எப்படி இருக்குது? இப்போ இது மட்டும் இல்லை, நீங்கள் போய் கோயிலில் ஒரு நவக்கிரகத்தில் கோயில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கேடு உருவாக்குனது அந்த 9 கிரகமும் ஒரு சிலையை செஞ்சு
அந்த கோயிலுக்குள்ளே வச்சதே நம்ம கோயிலுடைய வரலாறை உடைக்கிறது. அது உங்களை ரொம்ப மூடதனத்தில் கொண்டு போகிறாங்க. இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு விஷயம் நீங்கள் சொல்லுதான் கவனிங்க. அந்த ஒரு சின்ன பாறையில் பிரதிஷ்டை பண்ணணுங்கிற பேரில் இவங்க எந்த பிரதிஷ்டை பண்ணினாலும் அது உங்களுக்கு வேலை செய்யாது. அதில் என்ன பிரதிஷ்டை பண்ணுறாங்க? சும்மா ஒரு கல்லை எடுத்து பிரித்து அதுக்கு உள்ள அரக்கை ஊற்றிட்டு சும்மா மூடி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல சதுரமாக கட்டி உட்காந்து பூஜையை பண்ணி அதை கோபுரத்தில் போய் ஊற்றிட்டு வந்துடுறாங்க. இதில் எப்படி உயிர் ஏறும்? இதில் உயிர் ஏறதுக்கு இவங்கக்கிட்ட தவ வலிமை என்ன இருக்குது? அந்த தவ வலிமையில் இயற்கை சக்தியிலேருந்து அந்த சக்தியை எடுத்து அந்த கல்லுக்கு ஊட்டக்கூடிய சக்தி இங்கே யார் செஞ்சுருக்காங்க? நீங்கள் இதெல்லாம் கவனிக்கணும். அதெல்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு வேலை செய்யும். அது அந்த கிரகங்களுக்கு வேலை செய்ய வேண்டிய தேவையில்லை. இறைவனை பிரதிஷ்டை பண்ணி ஒரு இடத்துல கோயிலுக்கு உள்ள இறைவனுடைய குணத்தை பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்களே, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளுக்கு என்னென்ன தீர்வு வேணும்னு சொல்லி ஆணித்தரமான இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தில் இருக்கிற பிரதிஷ்டை மட்டும்தான் உங்களுக்கு உதவும். இந்த வெளியிலே சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் என்ன செய்யாது. அதெல்லாம் துணைகளுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கண்காணிச்சுட்டு வரணுங்கிறதுக்காக ஒரு அறிவியல் முறை தான் அதெல்லாம். அதனால் சந்திரன் உடம்புக்குள்ளே தான் இருக்குது. அடுத்தது ஒரு இருட்டான ஒரு பாறை சந்திரன். அதுக்கு ஒரு சுயமான ஒரு ஒளி கூட கிடையாது. அந்த சூரியனில் இருந்து அந்த ஒளியை வாங்கி அந்த பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில அது சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால பூமி சூரியனை சுற்றி வரும்போது அந்த மீதி கோள்கள் எவ்வளவு இடம் கேப்பு கிடைக்கோ அதில் கிடைக்கக்கூடிய அந்த சூரிய ஒளி தான் நமக்கு ஒரு நிலவு வெளிச்சம் போல் வருது. அதை தான் நம்ம நிலவு வெளிச்சம்னு சொல்லுது. நிலவுன்னா என்னது? அசைவுகளின் ஒளி. எந்தெந்த மாதிரி அசைதோ அந்தந்த அசைவுகளில் உங்களுக்கு ஒரு ஒளி தெரியுது. 1ஆம் பெற 2ஆம் பெற 3ஆம் பெறன்னு தெரியுது. இது மனிதர்களுக்காக நீங்கள் இரவில் தூங்கணுங்கிறதுக்காக தான் இது உருவாக்கப்பட்டது. நீங்கள் பகலில் விழிச்சிருக்கணும். அதாவது சூரிய ஒளி அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் தூங்க முடியாது, தூக்கம் வராது. அதில் இன்று உள்ள காலத்தில் நிறைய பேர் இரவும் பகலும் வேலை செஞ்சுட்டு வரீங்க, அதனால் படுத்துறதீங்க. இந்த சூரிய ஒளி இருந்ததுன்னா உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் நீங்கள் முழிச்சிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ அந்த முழிச்சிக்கிட்டே இருப்பீங்க அப்படிங்கிறதுனால தான் அந்த இறைவன் அது வேணுங்கிறதுனால அந்த பூமியை முழுசாக சுற்றி வரும்போது வேறு பக்கம் பகலையும் இங்கே இரவையும் ஏற்படுத்தி உங்களை தூங்க வச்சு அங்கே உழைக்க வைப்பாங்க. அங்கே தூங்க வைக்கும்போது இங்கே உங்களை உழைக்க வைப்பாங்க. இது அழகான ஒரு மேனுஃபேக்சரிங் சிஸ்டம், உருவாக்குதல், இறைவனுடைய உருவாக்குதல், அவருடைய அதிசயம் அமானுஷியம் கலந்த ஒரு சயின்ஸ். அது நீங்கள் அது மாதிரி விழிப்புணர்வோடு அதை பாருங்கள். அது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் தராது. நீங்கள் அது மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த பேப்பரை தூக்கிக்கிட்டு இந்த வேண்டாத ஏமாத்துறவங்கக்கிட்ட போய் உட்காந்து உங்கள் வாழ்க்கையை பம்பாக்காதீங்க. அதனால் அது உங்கள் வாழ்க்கையை ரொம்ப நிர்ணயம் பண்ணுறது சந்திரன் இல்லை. உங்கள் வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுறது உங்களோட உழைப்பு, உங்களுடைய கனவு, உங்களுடைய லட்சியம், உங்களுடைய ஆசை. இது எல்லாம் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும். நீங்கள் செயல்முறையில் 6வது அறிவை, பேரறிவை சரியான முறையில் நீங்கள் செயல்படுத்துனீங்க அப்படின்னா இங்கே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நிர்ணயம் பண்ண முடியுங்க. அதனால தான் இந்த பிறப்பிறப்புங்கிற விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு அடுத்தது சொல்லுதேன். அதில் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம கோள்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால இது உங்களுக்கு எந்த மாதிரி கெட்டது பண்ணுதுங்கிறத மட்டும் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இது எந்த விதமான கெட்டதும் பண்ணலை. இப்போ சிம்பிளாக சொல்லுதான் பாருங்கள். அதுக்கு பாலாபிஷேகமோ வெள்ளை துணியோ நீங்கள் போய் அந்த சிலைகளில் கட்டி பூஜை பண்ணி பரிகாரம் பண்ணி ஒரு 5000 ரூபாயை கொடுத்து ஏமாந்துட்டு வர்றதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் உங்களுக்குள்ளே பாலாபிஷேகம் பண்ணணும். உங்கள் அறிவில் இந்த வெள்ளை துணிங்கிறது என்ன அப்படின்னா உங்கள் மனசை தூய்மையாக வச்சுக்கிட்டு அமைதியாக இருக்கும். சந்திரன் எப்படி குளுமையான குளிர்ச்சியான சக்தியை கொடுக்குதோ அந்த குளிர்ச்சியான மனத்தை நீங்கள் உருவாக்கி இந்த அறிவோட மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, சேர்த்துட்டிங்கன்னு வைங்க. உங்களுடைய செயல்பாடு வாழ்க்கையில் நீங்கள் அதை எதை மாதிரி தாங்கணுங்கிற உங்களுக்கு ஒரு பழக்கம் ஏற்படும். அந்த பழக்கத்தை நீங்கள் பயிற்சி ஏற்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் வராத அளவுக்கு செயல்பாடு பண்ணணும். இதுக்கு நீங்கள் எங்கேயாவது கிளாஸ் எடுக்கணுமா? அதெல்லாம் ஆதி காலத்தில் குருகுலத்தில் இருந்தது. ஆனால் இப்போ அதை யாருமே என்ன செய்யலை. அந்த குருகுலம் இங்கே எதுவும் இல்லை. வெறும் புக்கை மட்டும் தூக்கிட்டு போய் படிச்சுட்டு பரீட்சை எழுதிட்டு வர்ற உங்களுக்கு
நீங்கள் எப்படி இந்த ஆராய்ச்சிகளெல்லாம் உங்களால் புரிஞ்சுக்கிட முடியும்? நீங்கள் எவ்வளவு தான் படித்தவங்களாக இருந்தாலும் மூடதனத்தில் ஒரு பேப்பரை தூக்கிட்டு போகிற விஷயங்களும் இன்றைக்கி நம்மளுடைய நாகரிகம் எவ்வளவு தான் வளர்ந்தாலும் அது நிலைச்சே நிற்கிது. இப்போ கூட பாருங்கள், நாகரிகத்தில் இந்த செல்லை எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லைன்னா ஏதோ யூடியூப்பில் கூட நீங்கள் ஷார்ட் வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுங்க, உங்களோட எல்லா விஷயத்தையும் நாங்கள் சொல்லிடுறோம், இதுக்கு நீங்கள் பணம் கட்டுங்க அப்படின்னு சொல்லுதாங்க. இந்த நாகரிகம் கூட உங்களை பொய் சொல்லுறதுக்கு உங்களுடைய மனநிலைகளையும் உங்களுடைய அறியாமைகளையும் புரிஞ்சுக்கிட்டு நாகரிகம் கூட உங்களுக்கு பொய் சொல்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு பாருங்கள். அதனால் அது மாதிரி விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கூடணும். அதில் ஒரு முக்கியமான ரகசியம் இருக்குது, சொல்லுது, அது கேட்டுக்கோங்க. அதாவது இது வந்து சேட்டலைட் மூலமாக கிடைக்கக்கூடியதை சந்திரன்லேருந்து ஒரு சக்தி பூமிக்கு இறங்குது, அது எல்லாமே சேட்டலைட்டுன்னு சொல்லுவோம். அந்த சேட்டலைட் மூலமாக இந்த செல்களுக்கு கனெக்ஷன் கொடுத்து நீங்கள் ஒவ்வொரு நேரமும் உங்களுடைய பர்சனல்லாம் இப்போ நீங்கள் ஃபோனில் பேச ஆரம்பிச்சிட்டிங்க எல்லாருமே. அப்போ உங்கள் ஃபோனில் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்களோட அந்த ஃபோன் வாங்குறதுக்கோ இல்லை அந்த ரீசார்ஜ் பண்ணக்கூடிய அந்த சிம் கார்டு வாங்குறதுக்கோ நீங்கள் என்னெல்லாம் கொடுத்துருக்கீங்க பாருங்கள், அதெல்லாம் மறந்துடுவீங்க. நீங்கள் எல்லாத்தையும் செய்வீங்க, வேகமாக இருக்கீங்க, எந்த விதமான விழிப்புணர்வும் இல்லாமல் நீங்கள் கொடுத்ததெல்லாம் மறந்துடுவீங்க. அந்த ஆதார் கார்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்களோட பேர், எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கும். அடுத்தது நீங்கள் என்னெல்லாம் பேசிக்கிட்டு வரீங்கிறத இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு உங்களை கவனிச்சுக்கிட்டே தான் வருது. அதை நீங்கள் உங்களால் புரிஞ்சுக்கிட முடியல, அந்த க்ஷணத்தில் விழிப்புணர்வு இல்லை உங்களால். அப்போ நீங்கள் ஏதாவது ரகசியம் எது பேசுகிறா இருந்தாலும் உங்களுக்கு வேண்டியவனவர்கள் இல்லை அன்பானவர்கள் இல்லை தெரிஞ்சு பேசுகிறது தெரியாமல் பேசுகிறது எல்லாமே இப்போ நீங்கள் ஃபோனில் தான் செய்ய ஆரம்பிக்கிங்க. அப்போது உங்களுடைய எல்லா விஷயமும் என்ன தெரிஞ்சுக்கிடுது அப்படின்னா, இந்த சேட்டலைட் மூலமாக இந்த ஃபோனை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த நிர்வாகம் ரெக்கார்டிங் பண்ணிடும். அப்போ நீங்கள் உங்கள் டேட்டா பர்த்தை சொன்ன உடனே உங்களை வந்து அந்த கூகுள் போய் அங்கே தேடி நீங்கள் என்னெல்லாம் பேசியிருக்கீங்களோ அதை உங்களுக்கு சொல்லிடுது. இவ்வளோ தான் சோசியம், இவ்வளோ தான் ஜோதிடன்னு சொல்லுது. இப்போது நாகரிகம் கூட இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே. உங்களோட விழிப்புணர்வுக்கு கொண்டு வர்றது நீங்கள் செயல்பாடுகளில் ஆணித்தரமான யாருக்கிட்டையும் ஏமாறாமல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக பண்ணணுங்கிறது எங்களோட முழுமையான நோக்கம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இது நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் பேசுகிறது அனைத்தும் கேட்டு வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த செல்லலார் நாகரிகம் கூட உங்களை ஏமாத்துறதுக்கு ரெடி ஆகுதுங்கிறது எங்களோட ஆதங்கமாக இருக்கிறது. ஆகையினால் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சூரியன் வந்து வெறும் பாறை தான், ஒரு தூசி நிறைஞ்ச பாறை. அது பூமியிலிருந்து எடுக்கப்பட்டு இறைவனுடைய அதாவது நோக்கு வர்மத்தினால இறைவனால் அது ஒடுக்கப்பட்டு ஒரு சட்டையிலேருந்து இன்னொரு சட்டையில் கலண்டு வர்ற மாதிரி அது பூமியிலேருந்து கலண்டு வந்து அதில் ஒரு பாறையாக அதை ஆக்கி அந்த பாறைகளை இரவு பகல் உருவாக்குறதுக்காகவும் அந்த இரவில் நமக்கு ஒரு சின்ன வெளிச்சம் வேணுங்கிறதுக்காகவும் உருவாக்கப்பட்ட வெறும் பாறை தான் அது. அது உங்களை எந்த தொந்தரவும் பண்ணாது. அதில் நீங்கள் பரிகாரங்கிற பேரில் எதை செஞ்சும் ஏமாறாது. கோயிலுக்கு போனீங்கன்னா நம்ம முருகர், நம்ம ஆசி வகை கடவுள்கள் செய்து கொடுத்த அந்த கோயிலில் போய் நீங்கள் உண்மையாக உள்ள மூலஸ்தானத்தில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கு இல்லையா, அது யார் கை வச்சாலும் சரி, அதை பிரித்து எடுத்தாலும் சரி, அதில் ஒரு சின்ன விஷயம் அதில் இருக்கும். அது இன்னும் யாருக்கும் தெரியாது கோயிலில், அது பார்க்கவே முடியாது யாராலையும். அது எங்களுக்கு தெரியும். அதில் அங்கே என்ன இருக்கும், யார் சிலையை பிரித்தாலும் அங்கே உள்ள என்ன இருக்குங்கிறது எங்களுக்கு அது தெரியும். அது ஒரு விஷயம் இருக்குது உள்ள. அதனால் என்னென்ன பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்களோ அந்த பிரதிஷ்டைகளை புரிஞ்சு நீங்கள் அந்த உள்ளுக்குள்ளே போய் மூலஸ்தானத்தில் என்ன பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்களோ அதுக்குள்ளே மட்டும் உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டு இறைவனை பக்தியாக வழிபட்டுட்டு வாங்க, போதும். அது வந்து நம்ம பக்திக்கு எடுத்து செல்வது. அந்த பக்திக்கு எடுத்து செல்வதுக்கும் இந்த சந்திரன் நம்மளுடைய முத்திக்கு கொண்டு போகிறதுக்கும் இது இரண்டாவது கிரகமாக இருக்குது. இது எல்லாமே விண்மீன் தான், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதாவது விண்ணில் இருக்கிற ஒரு மீன், அவ்வளோதான். அப்போது அது விண்மீன் தான் அது சொல்லணுமே தவிர கிரகம் கிடையாது. தமிழில் அதுக்கு சுத்தமான ஒரு உருண்டை பொருள், இவ்வளோதான். இல்லைன்னா உருண்டை பாறை, இவ்வளோதான். புரியுதா? இப்போ நீங்கள் தெளிவாங்க, யாருக்கிட்டையும் ஏமாறாதீங்க. ஜோதிடங்கிற பேரில் வெறும் ஒரு பேப்பரில் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணாதீங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்களே நிர்ணயம் பண்ண தயாராகுங்க. விழிப்புணர்வாக இருங்க, கவனமாக இருங்க. எல்லோரும் உங்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க.
அதிலிருந்து உங்களை மீட்டு உங்களை சரியான வாழ்க்கையை வாழ வைக்கிறதுக்கு நாங்கள் வந்திருக்கோங்கிறத ஞாபகம் வச்சு நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் காதில் வாங்குங்க. இந்த பழைய நடவடிக்கைகளை உங்களால் டக்குன்னு விட்டுட்டு வெளியேற முடியாது. அதுக்கு காரணமே உங்களோட பயம் மட்டும்தான். புரிஞ்சுக்கோங்க. உங்கள் பயத்தை விடுங்க. ஒரு தைரியமான மனிதர்களாக வாழ பழகுங்க. நமஸ்காரம். ஆயுஷ்மான் பாபா. இதோட ரகசியத்தை உங்களுக்கு இன்னும் சொல்கிறேன்.